இது பண்ணுறதுக்கு நான் ஒரு சாஸ்பேனில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி கொதி வர ஆரம்பிக்கும் போது தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் எதுக்குன்னு சொன்னாக்கா பாஸ்தா வந்து குக்காகி வரும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 1.5 கப் அளவுக்கு பாஸ்தா நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வரும். இதை வந்துட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். ரொம்ப குழைவாக வெந்துடக்கூடாது, சாலிடாகவே இருக்கணும். நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னாக்கா திக்காகவும் இருக்கணும், ஆனால் குக்காக இருக்கணும். இப்போ இதை வந்துட்டு ஒரு கொலாண்டரில் நான் அதை நல்லா வடிகட்டிக்கிறேன். இந்த தண்ணியை வடிகட்டினதுக்கப்புறமா உடனே அது மேலே வந்துட்டு பச்சை தண்ணி, நம்ம நார்மலான டேப் வாட்டர் இருக்கும் இல்லையா, அது ஊற்றிக்கலாம். இது எதுக்குன்னு சொன்னாக்கா பச்சை தண்ணி ஊற்றலைன்னா அது வந்துட்டு இன்னும் வந்து பாஸ்தா வந்து சூடாக இருக்க வந்து இன்னும் குக் ஆகிடும், அது மாதிரி குழைவாயிடும். பச்சை தண்ணி ஊற்றினீங்கன்னா அப்படி நின்றுடும் அது. ஸோ இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலா பாஸ்தா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 3/4 கப் அளவுக்கு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 1 கப் அளவுக்கு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா குழைவாக வெந்துருச்சு, சாஃப்டாகிடுச்சு. தக்காளி நல்லா குழைவானதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன். எல்லாமே 1/4 கப்பு ஈக்குவலாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்த காய்கறியை வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கணும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நான் 1/3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்துட்டு குக் பண்ணிக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறிலாம் நல்லா வெந்து மசாலாவோட சேர்ந்துருச்சு. இப்போது நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். சாஸ் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா உடனே வந்துட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்தா வந்து மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ கடைசியாக வந்துட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது வெங்காயத்தால் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி கொத்தமல்லி இலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஒரு பீச் ஸ்டைல் பாஸ்தா ரெடி. வெல்லம், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துட்டு ஒரு பிளாக் காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணியை வந்துட்டு ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கிறேன். தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கை வந்து இந்த மாதிரி நசுக்கி எடுத்துருக்கிறேன். நீங்கள் சுக்கு பொடியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த நசுக்கின சுக்கை வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் இந்த மாதிரி பீஸாக எடுத்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்கள் இனிப்புக்கு தக்கனது இன்னும் அதிகமாக வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போது வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் கலந்து நல்லா அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. வெல்லத்தோட சாரம்லாம் நல்லா இறங்கி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபில்டர் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை விட இந்த ரெசிபிக்கு ஃபில்டர் காஃபி பவுடர் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அண்ட் சீக்கிரமாக ஜீரணம் ஆகிற மாதிரியும் இருக்கும். காஃபி பவுடர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காஃபியோட சாரமும் நல்லா இறங்கி வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 ஏலக்காயை நல்லா நசுக்கி இது கூட சேர்த்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு திரும்ப வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஸ்பைசஸ் போட்டு ஒரு மசாலா ஜாகரி காஃபி ரெடி. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ருக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ப்ளோட்டிங்காக இருக்குது, இல்லை வேறு ஏதாவது கேஸ் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொன்னால் அந்த டைமில் இதை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக ஜீரணமாகிடும். ஸ்டமக் ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் உடனே கிளியர் பண்ணிவிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.